இந்த கேஸ் பாருங்க, சென்னை வடபழனி என்ஜிஓ காலனி மெயின் ரோட்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் இது. வண்டி வந்து ரோட்ல நிறுத்திருக்காங்க, நாய் வந்து சீட் கவரை கிழிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு எவ்வளவு விக்ரஸ் அந்த நாய் அடிக்கிறாங்கன்னு பாருங்க. பர்டிகுலரா இந்த பர்சன் எங்க நாயை பார்த்தாலும் கல் எடுத்து அடிக்கிறதும் கட்டையை எடுத்து அடிக்கிறதும் இதே தான் வேலையை வச்சுட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. இப்ப ரோட்ல வந்து நீங்க வண்டியை நிறுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாய் கண்டிப்பா கிழிக்கத்தான் செய்யும். இப்ப அது உங்க காரன்ட்டு இல்ல, என் காரா இருந்தாலும் அதேதான் பிரச்சனை. யாருக்கு அஞ்சறிவு யாருக்கு அறிவு? இந்த இடத்துல நிறுத்தினா கண்டிப்பா நாய் கிழிச்சிரும் தெரிஞ்சு நம்ம தான் சேஃபான இடத்துல கொண்டு போய் நிறுத்தணும், இல்லைன்னா காம்பவுண்ட்குள்ள நிறுத்தணும். ரோட்ல நிறுத்துவேன், உன் நாய் கிழிச்சிச்சுன்னா நான் வந்து நாயை போட்டு அடிப்பேன். நீ தானே சாப்பாடு போடுற, நீ தான் ரெஸ்பான்சிபிள். என்னங்க இது இது எத்தனை தடவை தான் நம்ம சொல்லி சொல்லி புரிய வைக்கிறது? படிச்சவங்களா இருந்தாலும் சரி, படிக்காதவங்களா இருந்தாலும் ஒரே மாதிரிதான் திங்க் பண்றாங்க. நீங்க சேஃபான இடத்துல போய் வண்டி நிறுத்துங்க. தெரு நாய் தெருவுல தான் இருக்கும், அது தெருவுல கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அதே மாதிரி நீங்க வண்டியை கொண்டு போய் ரோட்ல கொண்டு போய் நிறுத்துறீங்கன்னா கண்டிப்பா கிடிக்கதான் செய்யும். இதுக்காக நாய் அடிக்கிறது, அதை ஊனமாக்குறது, அதை கஷ்டப்படுத்துறது சட்டத்துக்கு விரோதமான செயல். ஸோ ஃபர்ஸ்ட் லா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. உங்க பொருளை நீங்க சேஃப்டி பண்ணுங்க.